இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை குறித்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் நாளிலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகையை நாம் சிறப்பாக நாம் கொண்டாடி இருப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களை குறித்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம், எவ்வளவு நாள் என்றல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தனக்கு அன்பான சீஷர்களை பார்த்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் கலிலேயாவிலே ஆண்டவர் தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போய் அவரை தரிசிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து சீஷர்களுடைய பக்கத்துல வந்து அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்யும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனத்தை நாம் பார்க்கிறோம். நாட்களில் கூட அநேகர் சொல்லுவாங்க, நான் உன் கூடவே இருப்பேன். திருமண காரியத்துல கூட, திருமண ஆராதனையில கூட நம்ம பார்க்கிறோம், கணவனும் மனைவியும் அங்கே உடன்படிக்கை செய்வதை நம்ம பார்க்கிறோம். சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகவும் சொற்ப பேர் தான் என்ன செய்யறாங்க, அந்த கூட இருப்பேன் என்று சொல்லி இறுதி வரை நிலைத்திருக்கிற, திருமண பந்தத்தில் நிலைத்திருக்கிறவர்களை நாம் பார்க்கும்போது ஒரு சிலர் மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில வரும்போது, நெருக்கம் பாடுகள் வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் நினைப்பதுண்டு. யாராக இருந்தாலும், எவ்வளவு ஒரு பெரிய ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், இக்கட்டும் நெருக்கமும் கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது உண்மையாகவே நாம் திகைத்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தா இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வருமா என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த மீதியானியர் கையிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே சிறையிருப்புக்குள் ஆனதை நாம் பார்க்கிறோம். அந்த மீதியானியர்களாலே மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க நினைக்காங்க, உண்மையிலே ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வருமா? அவங்க விதைத்ததையெல்லாம் மீதியானியர்கள் அறுக்கிறார்கள், இவங்க பிரயாசப்பட்டதையெல்லாம் பட்டு பயிரிட்டதையெல்லாம் அவர்கள் அறுக்கிறார்கள், நிலத்தை கெடுத்து போடுகிறார்கள், பயிர்களை அடித்து போடுகிறார்கள். அவர்களுக்கு பயந்து காடுகளிலும் குகைகளிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில எல்லாம் கிதியோன் இப்படி சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், தேவதூதன் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கு கிதியோன் சொல்லுதான், ஆண்டவர் என் கூட இருந்தா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, எங்க வாழ்க்கையில ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு நெருக்கங்கள் சோதனைகள் வருகிறது என்று சொல்லி அவன் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரோ, நம்மை விட்டு சென்று விட்டாரோ என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் அங்கலாக்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். கூட ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மைதான். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு தகப்பன் பிள்ளைக்கும் உள்ள உறவு. அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுதுதான் ரெண்டு பேரும் அந்த உறவுல நிலைத்திருந்தாதான் அந்த உறவு உண்மையான ஒரு உறவாக இருக்க முடியும். நாம ஆண்டவரோடு இருந்தால்தான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை என்றைக்கும் கைவிடுவார். நம்ம அவரை விட்டுட்டோம், நம்ம ஆண்டவரை மறந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அவரும் நம்ம என்ன செய்வார்? விட்டு விடுவார். நாம கர்த்தரோடு இருக்கும்போது அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். உலகத்தின் சகல நாட்களிலும் மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். அவர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஒரு சில சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல தோன்றலாம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. நாம் அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது, நாம் அவரை பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, நாம் அவரை தேடுகிற பொழுது அவரும் நம்மை தேடுகிறார். நாம் கர்த்தரோடு நல்ல உறவை, ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவரும் நம்மோடு இருக்கிறார். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரண இருள் போன்ற சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலங்களிலே நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவை. பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மரண இருள், துன்ப நேரங்கள், மரண நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய வலது கையை பிடித்து அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி சீஷர்களிடத்திலே சொன்னாரோ, நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன், அப்பனமாக ஆண்டவர் கடைசி வரைக்கும் சீஷர்களோடு கூட இருந்து ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? அற்புதமாய் நடத்தி தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய பணியை செய்ய அவர்களுக்கு பலன் கொடுத்தார். உலகத்துல சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுத்தார். நமக்கும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற போது அந்த கிருபையை ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் எங்களை பயமுறுத்துகிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகிற பிரச்சனைகள் ஆண்டவரே பயப்படுத்துகிற விதமாக, கலங்க பண்ணுகிற விதமாய் காணப்படுகிறது சுவாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மையிலும் தீமையிலும் ஆபத்திலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் எப்போதும் உம்மோடு இருக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.